வணக்கம். வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. கண்ணதாசன் கதையில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பாகம் 2 இது. பாகம் 1ல் கண்ணதாசன் பிறப்பு, அவருடைய குழந்தை பருவம், அவருடைய குழந்தை பருவத்தில் வசதியான வாழ்க்கை வாழ்ந்தது. பிறகு 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அவருக்கு வசதி இழந்து அவர் 8ஆம் வகுப்புக்கு மேலே படிப்பையே தொடர முடியாதது. அதன் பிறகு தன் ஊரை விட்டு யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் திருச்சிக்கு போனது, திருச்சியிலிருந்து சென்னைக்கு போனது, சென்னையில் போய் படுற கஷ்டங்கள், இதையெல்லாம் பாகம் 1ல் நம்ம பார்த்துருந்தோம். பாகம் 1 பார்க்காதவங்க மேலே நான் கார்டு கொடுக்குறேன், அதை போய் கிளிக் பண்ணி பாகம் 1 பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் இன்னொரு கார்டு போடுவேன், அதில் பாகம் 1 லிங்க் இருக்கும், அதை போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பாகம் 2 பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பட்டன் அமைக்கிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கிட்ட கொண்டு சேர்க்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா. இந்த வறுமை அப்படிங்கிறது வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு பிடிச்சது அப்படின்னு சில விஷயங்களை நம்ம செய்யணும்னு நினச்சி வச்சுருப்போம் இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம். இல்லை, நமக்கு ஏதாவது வாழ்க்கையில் லட்சியங்கள், குறிக்கோள்கள் அப்படின்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே செய்ய விடாமல் பொருளாதார சூழ்நிலை, பணம் இல்லாமல் அந்த சூழ்நிலை நம்ம மாட்டிக்கும் போது அதை தான் வறுமைன்னு சொல்கிறோம். இந்த வறுமை வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தான் பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யணும்னு நினச்சி வச்சுருப்பாங்க. லட்சியங்கள், குறிக்கோள்கள் இதையெல்லாம் விட்டுட்டு வேறு வழி இல்லாமல் பணம் சம்பாரித்து எப்படியாவது சாப்பாடு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. பின்னால் அவங்க நிறைய பணம் சம்பாதித்த பிறகு நம்ம இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டோமே, வாழ முடியல அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஆனால் வறுமை வந்த போதும் யார் ஒருத்தர் என்ன விஷயத்தை செய்யணும்னு நினச்சோமோ அதில் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் பிற்காலத்தில் வாழ்க்கை வெற்றியாளர்கள் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு போகுது. அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வறுமையை சந்தித்தப்பையும் அதை பார்த்து பயப்படாமல் தன்னுடைய லட்சியத்தில் தொடர்ந்து முன்னேறி வெற்றி பெற்றவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அவருக்கு இருந்த லட்சியம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய எழுத்தாளனாகணும், ஒரு பெரிய கவிஞனாகணும். அதற்கு வறுமை தடையாக வந்தபோது கவிஞர் அதை எப்படி எதிர்த்து நின்று ஜெயிச்சார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படியாவது ஒரு பெரிய எழுத்தாளன் ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தோட சொந்த ஊர்லேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்து படாத கஷ்டங்கள்லாம் பட்டு ஒரு 2-3 நாட்கள் சாப்பாடு கூட இல்லாமல் வெறும் வயிறோட சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு நாள் இரவு படுத்து தூங்கிட்டு இருந்தார். அப்போ அங்கே வந்த 2 போலீஸ் அதிகாரிகள் இங்கெல்லாம் யாரும் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டினாங்களாம். கண்ணதாசன் சொன்னாராம், ஐயா, எனக்கு இங்கெல்லாம் யாரையுமே தெரியாது, தயவு செஞ்சு என்னை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் படுக்க விடுங்க, கையில் எந்த பணமும் இல்லை என்கிட்ட, கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இங்கே நீ தங்கணும்னா எனக்கு நீ லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 25 பைசா லஞ்சம் கேட்டதா, அந்த போலீஸ் அதிகாரி லஞ்சம் கேட்டதா கண்ணதாசன் எழுதியிருக்காரு. கண்ணதாசன்கிட்ட சுத்தமாக காசே இல்லை. என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு உடனே அந்த அதிகாரி ஏதாவது பணத்தை ஒழிச்சு வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லி அவருடைய சட்டை, பை, பேகை எல்லாத்தையும் தேடி பார்த்துருக்காரு. கவிஞர் அதை எழுதுகிறாரு, அவருடைய வயிறு எப்படி காலியாக இருந்ததோ அதை போலவே அவருடைய சட்டை பையும் காலியாக இருந்தது, எந்த பணமும் இல்லை அப்படின்னு எழுதுகிறாரு. பிற்காலத்தில் அதை ஒரு கவிதையில் பதிவு பண்ணுறாரு. அந்த போலீஸ்காரர் கேட்டப்போ, என்கிட்ட எந்த காசுமே இல்லை, வெட்ட நினைத்தாலும் விழி உருட்டி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழல்லால் ஏதுமில்லை, தமிழை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த வறுமை கோலத்தில் தான் கவிஞர் கண்ணதாசன் சென்னைக்கு வந்தார். பல துன்பங்களை பட்டதுக்கு பிறகும் அவருடைய நண்பர்கள் தான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. இராணுவத்துக்கு உடல் தைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் இருந்தாங்க, கவிஞருக்கு தெரிஞ்சவங்க. அவங்க ரூமில் தான் கவிஞர் கண்ணதாசன் போய் அடைக்கலமாக போகிறாரு. அந்த நண்பர்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்கள், வறுமையில் உழன்று லட்சியத்தில் ஜெயித்து வந்தவர்கள். நண்பர்கள் சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு இருக்க இடமும் கிடையாது, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, பேசாமல் நீ எங்கள் ரூமில் தங்கிக்கோ, எங்கள் எல்லாத்துக்கும் சமையல் பண்ணி போடு, மிச்சம் என்ன இருக்கோ நாங்கள்லாம் சாப்பிட்டது போக அதை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. கவிஞர் இருந்த நிலைமைக்கு இது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டார். இருக்கிறதுக்கு இடமும் கிடைக்குது, சாப்பாடும் கிடைக்குது. நண்பர்கள்லாம் வெளியே போன உடனே அவங்க கொடுத்த பணத்தையெல்லாம் வச்சு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி
போட்டுட்டு அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கவிஞர் கண்ணதாசன் சென்னையில் சர்வைவ் ஆகிட்டு இருந்தார். சில நேரத்தில் செலவுக்கு பணம் வேணும் அப்படிங்கும்போது அந்த காய்கறி வாங்குறதுக்கு கொடுப்பாங்க இல்லையா பணம், அதில் ஒவ்வொரு காய்கறிக்கும் கொஞ்சம் பணத்தை கணக்கில் அதிகமாக எழுதிட்டு அதில் வரக்கூடிய காசை எடுத்து அவர் செலவு பண்ணதாக அவருடைய சுயசரிதையில் எழுதியிருக்காரு. இவ்வளவு துன்பங்கள், வறுமையான இந்த சூழ்நிலையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் பதிவு பண்ணுறாரு. இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகும் ஆனால் அவருடைய லட்சியத்தில் அவர் தெளிவாக இருக்கிறாரு. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகை அலுவலகத்துக்கெல்லாம் போய் ஏதாவது வேலை காலி இருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று வரும், திருப்பு முனை. தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த கண்ணதாசனுக்கும் வெற்றிக்காக ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சேலத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டர்ஸ் நடத்தி வந்த சண்டமாரதம் அப்படிங்கிற பத்திரிகையில் ஒரு வேலை காலியாக இருக்கிறதாக தகவல் வருது. இப்போ கிளம்பி சென்னையிலேருந்து சேலத்துக்கு போகணும், ஆனால் கவிஞர் கையில் பணமே இல்லை. இது மாதிரி கவிஞர்களுக்கு ஏதாவது அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த எழுத்தாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னையில் போய் சந்திக்கிற ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சாய்பாபா புத்தகாலயம். 1950களில் அது ரொம்ப பாப்புலராக இருந்தது. சண்முகம் அப்படிங்கிறவர் தான் அதை நடத்திக்கிட்டு இருந்தாராம். சாய்பாபா சண்முகம்னு அவரை கூப்பிடுவாங்களாம். அதாவது அந்த புத்தகாலயத்துக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு பதிப்பகம். எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எதை எழுதி கொடுத்தாலும் அதை அவங்க அப்படியே பதிப்பிச்சு புத்தகமாக வெளியிட்டுருவாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலெல்லாம் படித்து பார்க்க மாட்டாங்க. வெயிட் மிஷினில் எடை போட்டு பார்ப்பாங்களாம். இது புத்தக வடிவில் போட்டால் எத்தனை பக்கம் வரும் அப்படின்னு பார்ப்பாங்களாம். அதை புத்தகமாக போட்டுருவாங்க. கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ரொம்ப பணத்தேவை அர்ஜெண்ட்டாக தேவைப்படும் போது ஏதாவது எழுதி கொடுத்துட்டு அதுக்கு உண்டான காசை வாங்கிப்பாங்க. கண்ணதாசனுக்கு அந்த பதிப்பகத்துடைய செய்தி தெரிந்த உடனே அங்கே போய் என்ன எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் செலவுக்கு பணம் வாங்கி 4 நாட்கள் உக்காந்து டீ மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இந்த நடன மங்கையர்களை பற்றி அவருடைய வரலாறுகளை எல்லாம் தொகுத்து திரட்டி ஒரு புத்தகமாக எழுதி கையெழுத்து பிரதி அதை கொண்டு போய் சாய்பாபா புத்தகாலயத்தில் போய் சண்முகத்தை போய் பார்க்குறாரு. அவர் வழக்கம் போல் அதை எடுத்து ஃபுல்லாலாம் படித்து பார்க்கல, வெயிட்டு போட்டு பார்க்குறாரு. கிட்டத்தட்ட அது ஒரு பழைய பேப்பர் கடை மாதிரி தான். ஆனால் அங்கே கொடுக்குறத விட இங்கே கொஞ்சம் சேர்ந்து கொடுப்பாங்க காசு. அவர் வாங்கி பார்த்து இது புத்தக வடிவத்தில் போட்டால் எவ்வளோ பக்கம் வரும்னு கேட்குறாரு. உடனே கண்ணதாசன் அது 100 பக்கம் வருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போதைக்கு ஒரு 20 ரூபா தர்றேன், இந்த புத்தகமாக வெளியிட்டதுக்கு பிறகு இன்னொரு 20 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2 10 ரூபா நோட்டை எடுத்து கவிஞர்கிட்ட கொடுக்குறாரு. கவிஞர் சொல்கிறாரு, பின்னால் நான் சினிமாவில் பாட்டு எழுதினதுக்கு பிறகு எவ்வளவோ லட்சங்களையெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன், ஆனால் 20 ரூபாய் எனக்கு அந்த சாய்பாபா சண்முகம் கொடுத்தார் இல்லையா, அந்த பணத்துக்கு எதுவுமே ஈடாகாதுன்னு சொல்கிறாரு. ரொம்ப நாள் நல்ல சாப்பாடை சாப்பிடாமல் இருந்ததுனால அந்த 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனாராம். 6 மசால் தோசை ஆர்டர் பண்ணாராம் கண்ணதாசன். அந்த பேரர் பையன் கேட்டானா, சார் 6 தோசையுமே உங்களுக்கா அப்படின்னு. ஆமாம், 6 தோசையும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி 6 தோசையும் கவிஞர் கண்ணதாசனே சாப்பிட்டாராம். சாப்பிடும்போது இந்த பணத்தை கொடுத்த சாய்பாபா சண்முகம் வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டாராம். ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சு வந்துட்டதை நம்ம சொல்கிறோம். பல வறுமை கோலத்தையும் பல வறுமையான சூழ்நிலைகளையும் மோசமான பாதைகளையும் கடந்த பிறகு தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு வசமாயிருக்கு. அதனால் உங்களுக்கு லட்சியங்கள், ஆசைகள், குறிக்கோள்கள் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா பணத்தை காரணமாக காட்டி தயவு செஞ்சு அதை விட்டு விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றி பெற முடியுமா அப்படின்னு தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருங்க. இது கவிஞர் கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. இந்த சாய்பாபா சண்முகம் கொடுத்த 20 ரூபாயை வாங்கிக்கிட்டு தான் கவிஞர் இப்போ சேலத்துக்கு போகிறாரு. வாழ்க்கையில் யாரெல்லாம் தெரியுமா பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க? தனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மற்றவங்க எதிர்த்தாலும் யாரெல்லாம்
கவிஞரும் அந்த மாதிரி சில துணிச்சலான முடிவுகள் எடுத்தார். அந்த முடிவுகளை எடுத்ததுனால தான் பத்திரிகை துறையிலிருந்து சினிமா துறைக்கு கவிஞரால் போக முடிஞ்சது. இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவர் பத்திரிகை துறையிலேயே இருந்திருப்பார். சினிமா துறைக்கு கவிஞர் வந்திருக்கவே மாட்டார். தன்னுடைய எழுத்துக்களை எல்லாம் எடக்கி போட்டு அந்த காசில் சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு கவிஞர் வந்தப்போ கூட தான் ஒரு பெரிய கவிஞனாகணும் அப்படிங்கிற லட்சியத்திலிருந்து மட்டும் அவர் மாறவே இல்லை. அந்த லட்சிய பயணத்தில் அவர் ஒரு கட்டத்தில் சேலத்திலிருந்து ஒரு அழைப்பு வர்றதுனால போகிறாரு. இப்போ எங்கே போகிறாருன்னா, சேலத்தில் டிஆர் சுந்தரம் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே சினிமா வாய்ப்புக்காக அவரை கூப்பிடலை. அந்த அந்த சினிமா நிறுவனம் ஒரு பத்திரிகையை நடத்தி வர்றாங்க. அந்த பத்திரிகைக்கு பேர் சண்டமாரதம். அதில் ஆசிரியர் வேலை காலியாக இருக்குதுன்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசனை கூப்பிட்டுருந்தாங்க. டிஆர் சுந்தரம் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரிக்டான மனிதர். ரொம்ப பிடிப்போட கண்டிப்போட தன்னுடைய நிறுவனங்களை நடத்தி வரக்கூடியவர். அவருடைய பத்திரிகையில் கவிஞர் இன்டர்வியூக்காக போயிருக்கார். டிஆர் சுந்தரத்தை பார்த்த உடனே கவிஞருக்கு விட நாடுது உடம்பெல்லாம். ஆனால் இன்டர்வியூ எப்படியாவது தைரியமாக அட்டன் பண்ணணும்னு சொல்லி அட்டன் பண்ணுறாரு. டிஆர் சுந்தரத்துக்கு கண்ணதாசனை பிடிச்சி போச்சு. இவருக்கு இப்போ வேலை கிடச்சிருச்சு. இப்போ அவருக்கு கிடைச்ச வேலை என்ன அப்படின்னா, அந்த பத்திரிக்கையில் ஆசிரியர் பணி. ஆனால் அந்த ஆசிரியர் பணியிலையும் ரொம்ப நாள் கவிஞர் இருக்கலை. காரணம் என்னென்னா, இந்த சண்டமாரதம் அப்படிங்கிற பத்திரிக்கையில் கவிஞர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் திமுகவின் மீது இருந்த ஈடுபாடு ரொம்ப அளவு இருந்தது. அங்கங்கே அண்ணாவும் நெடுஞ்செழியனும் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அங்கங்கெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் கூட்டத்துக்கு போய் உட்காந்துருவார். அண்ணாவை தாண்டி நெடுஞ்செழியன் மேலே அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய அன்பு இருந்தது. அவர் பேசுகிற எல்லா கூட்டத்துக்கும் போய் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஒரு தடவை நெடுஞ்செழியன் ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதுகிறாரு, வேறொரு பத்திரிகையில். அந்த கட்டுரை கண்ணதாசன் படிக்கும்போது ரொம்ப பிடிச்சு போயிடுது அவருக்கு. அந்த பத்திரிகையில் வந்த அந்த கட்டுரையை எடுத்து இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சண்டமாரதம் பத்திரிகையில் மறுபதிப்பு செய்யணும் அப்படின்னு கண்ணதாசன் ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த பத்திரிகையில் இருந்தவங்கெல்லாம் அதை எதிர்க்கிறாங்க. கடைசியில் இன்னொரு பத்திரிகையில் வந்த அந்த கட்டுரையை நம்மளோட பத்திரிகையில் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இது ரொம்ப நல்ல கட்டுரை, இதை போடணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் ஆர்கியூ பண்ணுறாரு. கடைசியில் மற்றவங்க சொன்னதான் எடுபடுது. என்னடா நாம் ஒரு விஷயத்தை போடணும்னு சொல்கிறோம், ஆனால் இவங்க போடக்கூடாது பத்திரிக்கையிலன்னு சொல்கிறாங்களே, நமக்கு இந்த இடத்துல சுயமரியாதை இல்லை, இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம இருந்தால் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வேகமாக ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி டிஆர் சுந்தரம் அவர்களுடைய டேபிளில் கொண்டு வச்சுட்டார். டிஆர் சுந்தரத்துக்கு ஒரு இயல்பு என்னென்னா, வேலையை விட்டு போகிறான்னு யாராவது சொன்னாங்கன்னா ஏன் எதுக்குலாம் கேட்க மாட்டார். கணக்கு முடித்து அனுப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் கண்ணதாசன்கிட்ட ஒரு தனித்திறமை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு பாச உணர்வோடு ஏன் போகிற, எதுக்கு போகிற அப்படின்னு டிஆர் சுந்தரம் கேட்குறாரு. கண்ணதாசன் முழு மனதாக சொல்லிடுறாரு, இல்லை நான் இங்கே இருக்க போகிறதில்ல, கட்டாயமாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் உடனே டிஆர் சுந்தரம் ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாரு. சரி, உனக்கு பத்திரிக்கை தானே பிடிக்கல, பரவாயில்ல, நீ நம்மளோட நிறுவனத்தான நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, மாடர்ன் தியேட்டர் சினிமா இலாக்கா, அதுக்கு நீ போயிடு, அங்கே உனக்கு ஸ்டோரி கதை இலாக்காவில் உனக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே கவிஞருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ஒப்புக்கிட்டார். இந்த மாதிரி தான் பத்திரிகையிலேருந்து சினிமா துறைக்கு அவர் போகிறாரு. அங்கே கண்ணதாசனுக்கு என்ன வேலை அப்படின்னா, தினமும் ஒரு கதையை கொடுத்து கவிஞரை அந்த கதைகளுக்கு காட்சி அமைக்க சொல்லுவாங்க. கவிஞர் எவ்வளவோ வசனங்களையும் காட்சிகளையும் எழுதி தள்ளினார். ஆனால் ஒரு காட்சி கூட திரைப்படத்துக்கு போகலை. சொல்லப்போனால் டிஆர் சுந்தரத்தோட டேபிளுக்கு கூட அதெல்லாம் போகலை. பக்கத்தில் இருந்தவங்க, அவர் முன்னாடி இருந்த சீனியர்ஸ், இவங்கெல்லாம் அதை கசக்கி குப்பை தொட்டியில் போட்டாங்க. இருந்தாலும் ஒரு படத்துக்கு எப்படி கதை எழுதுகிறாங்க, திரைக்கதை எப்படி அமைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்க முடியுது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட கவிஞர் கண்ணதாசன் பிடிக்கலன்னு சொன்னாலும் அந்த பணியை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி அவர் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் பணியாற்றிக்கிட்டு இருந்தப்போ 2 முக்கியமான மனிதர்களுடைய நட்பு அவருக்கு கிடைச்சது. அதில் ஒருத்தர் எம்ஜி சக்கரபாணி அவர்கள். அவர் யாருன்னா நம்ம எம்ஜிஆரினுடைய அண்ணன். அவர் தான் கண்ணதாசனுடைய ரூமுக்கு பக்கத்து ரூமில் தங்கியிருந்தார். தினமும் சாயந்தரம் 2 பேரும் சந்தித்து பேசும்போது அந்த நட்பு பலப்பட்டுருச்சு. எம்ஜி சக்கரபாணி எப்போ பார்த்தாலும் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு ஆளுமையை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காரு.
சூப்பராக ஒருத்தர் எழுதுறாரு, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ் வசனங்களை அற்புதமாக பயன்படுத்துறதுக்கு அவரை மாதிரி எழுதுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தினமும் கருணாநிதி வசனம் எழுதிய படங்களை பற்றியே பேசிகிட்டு இருந்தார். இதை கேட்க கேட்க கண்ணதாசனுக்கு கருணாநிதியின் மேலே ஒரு மிகப்பெரிய அன்பு மரியாதையும் உருவாகுது. எப்படியாவது கருணாநிதியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை கண்ணதாசனுக்கு வந்துருச்சு. அப்போ தான் கலைஞர் வசனம் எழுதிய அபிமன்யு அப்படிங்கிற ஒரு படம் வந்திருந்தது. ஆனால் படத்தில் கலைஞருடைய பேர் இருக்காது. அதை போய் பார்ப்போன்னு சொல்லி எம்ஜி சக்கரபாணி அவர்கள் கண்ணதாசனை கூட்டிக்கிட்டு தேட்டருக்கு போனாங்க. 2 பேரும் அபிமன்யு படத்தை பார்த்தாங்க. கண்ணதாசனுக்கு அந்த அபிமன்யு படத்தை பார்த்ததுலேருந்து கலைஞர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அன்பு வந்துருச்சு. தமிழ் வசனங்களை இப்படியும் பயன்படுத்த முடியுமா, அற்புதமாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த கருணாநிதியை எப்படியாவது நம்ம சந்திச்சாகணும், அவரை எப்படியாவது நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எம்ஜி சக்கரபாணியும் கண்ணதாசனும் பிளான் போடுறாங்க. தினமும் போய் அந்த கம்பெனியோட ஓனராக இருந்த டிஆர் சுந்தரத்தை பார்த்து இதை பற்றி பேசுகிறாங்க. எப்படியாவது கருணாநிதியை கூட்டிகிட்டு வரணும்ட்டு. தங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்து எல்லோரும் இப்படி சொல்கிறாங்களே, சரி அவரை வச்சு 2-3 படம் கதை வசனம் எழுதி எடுப்போம் அப்படின்னு கருணாநிதியை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஆர் சுந்தரம் முடிவெடுக்கிறாரு. எல்லாரும் கருணாநிதி வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கலைஞர் வரலை. கலைஞர் வந்தாரா? கண்ணதாசன் கலைஞனுடைய முதல் சந்திப்பு எப்படி இருந்தது, அவர்களுடைய நட்பு எப்படி மிகச்சிறந்த முறையில் கடைசி வரை தொடர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட் வித் வாட்ஸ்அப் தமிழா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா. தயவு செஞ்சு லைக் பட்டனை ஒரு டைம் அமைக்கிருங்க. அப்போ தான் இது நிறைய பேர்த்துக்கு கொண்டு சேர்க்கும்.